வணக்கம் நண்பா. நாமளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீரோ ஃபஸ்ட்டு ஹீரோயினுக்காக புல்லட் ஒன்று வாங்குறாரு இஎம்ஐயில். இதை தொடர்ந்து கல்யாணம் ஆகும்போது ஒரு காருமே வந்துட்டு கிஃப்ட் பண்ணாரு, அது இஎம்ஐயில். இந்த இஎம்ஐலாம் வந்துட்டு கட்ட முடியாமல் போது அவருக்கு இருந்த வேலை வந்துட்டு பறிப்போக இதுக்கப்புறம் வேலையும் கிடைக்காம இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இஎம்ஐ கட்டுறதுக்கு என்ன வந்துட்டு போராட்டம் பண்ணிடுறாரு. அவருக்கு அதுக்கப்புறம் வேலை கிடைச்சதா இல்லையா, இதனால என்ன சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா படத்தோட மீதி கதையாக இருந்தது. இப்போ இந்த படத்துல இஎம்ஐ டைட்டில் வைக்கும் போது இஎம்ஐ வாங்குறதுனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு படமான திரைப்படமாக தான் இருந்தது. முக்கியமாக படத்தில் நடிச்சிருந்தாலும் ஹீரோயினோட போர்ஷன் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்தபடி ஹீரோட போர்ஷன் ஆகட்டும், அவர் பேசுகிற அந்த பாடி லாங்குவேஜ், டைலாக் ஆகட்டும், எதுவுமே வந்துட்டு சுவாரஸ்யமாக இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது. ஃபேமிலி எமோஷன்ஸ் சுத்தமாக ஒட்டவே இல்லை. அதுவும் இப்போ இவர் வந்துட்டு ஒரு பைக் வாங்குறாரு, அந்த பைக் டியூ முடியவே இல்லை, அதுக்குள்ளே அடுத்தது கார் வாங்குறாரு. அப்படிங்கும் போது நமக்கு எதுக்கு இது வேண்டாத வேலை. இப்போ ஹீரோ போயிட்டு ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டாரு, அதுலேருந்து எப்படியாச்சும் வெளியே வரணும்னு தோணும். இந்த இடத்துல இவரே தப்பு தான் பண்ணுறாரு. ஒரு இஎம்ஐ முடியவே இல்லை, அதுக்குள்ளே அடுத்த இஎம்ஐ என்னதான் பண்ண போகிறாரு, இதுக்கான சோர்ஸ் எப்படி அப்படிங்கிறது ஒரு இருந்தாலுமே கடைசி 2 words வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐக்காக என்ன பண்ணுறாங்க, தேவையானது மட்டும் வாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லி முடித்தாலுமே கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு போர்ஷன் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது. இது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் 48 மணி நேரத்தில் யாருக்காச்சும் அடிபட்டுருந்தாங்க அப்படின்னா அதில் வந்துட்டு 1 லட்ச ரூபா வரைக்கும் வந்துட்டு அவங்களே ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இந்த படத்தில் வச்சது நல்லாவே வந்துட்டு காட்சி அமைப்பு பண்ணியிருந்தாங்க. மற்றபடி ஓவரால் படத்தில் பேரரசு வந்துட்டு ஹீரோயினுக்கு அப்பாவை நடிச்சு சுத்தமாக செட் ஆகவே இல்லை. அந்த ரோலு ரொம்ப வந்துட்டு இவர் நடிக்கிறாரு அப்படிங்கிறது வந்துட்டு அப்போ நம்ம வந்துட்டு தெரிஞ்சிருந்தது. எனக்கு இந்த இஎம்ஐ வந்துட்டு ரொம்ப ஒரு சுமாரான படமாக தான் இருந்தது. நீங்கள் இதை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.